தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் ஆக்ட் 1985 படி கமர்ஷியல் பில்டிங், வேர்ஹவுஸ், சினிமா தேட்டர், ஆடிட்டோரியம், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் கூடுற எல்லா இடத்துலையும் ஃபயர் சேஃப்டி அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி நீங்கள் அந்த பில்டிங்கில் ப்ராப்பரான ஃபயர் சேஃப்டி, ஃபயர் டிடெக்டிங் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அந்த பில்டிங்கில் NOC கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கில் ஃபயரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிடெக்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேர்ஹவுஸ், சினிமா தேட்டர், ஆடிட்டோரியம் அந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்கில் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணால் அது இன்சுலேஷன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரூஃப் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் த டிடெக்டர்ஸும் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பில்டிங்காக டிசைன் பண்ண சிஸ்டம் தான் இது பீம் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த டிடெக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் அந்த மாதிரி லாங் ஸ்பேன் இருக்கிற பில்டிங்கில் ஃபயரை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு IR பீம் ரேஸ் டிடெக்டர்லேருந்து பாஸ் ஆகி ஆப்போசிட்டில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ரிஃப்ளெக்டரில் பட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டுருக்கும். ஃபயர் இன்கேஸ் ஆஃப் ஃபயரில் ஸ்மோக் ஜென்ரேட் ஆகி மேலே போகிறப்போ அந்த ஸ்மோக் இந்த IR ரேஸை கட் பண்ணுறப்போ உங்களுக்கு பேனலுக்கு இது இண்டிகேஷன் கொடுத்து சைரன் ரேஸ் பண்ணும். இந்த ப்ராடக்ட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கால் பண்ணுங்கள். ஸ்டே செக்யூர் அண்ட் ஸ்டே சேஃப்.